அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் யாருக்கு முதல்ல உதவி செய்யணும் அப்படின்றத பார்ப்போமே. ஒரு ஞானி அவர் புனித நீரை எடுத்துக்கிட்டு அபிஷேகத்திற்காக ஒரு ஆலயத்திற்கு புண்ணிய தலத்திற்கு செல்கிறார், இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக. அந்த கோயிலில் நெருங்குற சமயத்தில் தாகத்தோடு நின்ற ஒரு கழுதை ஒன்றை பார்த்து ஞானி அதற்கு அந்த புனித நீரை கொடுத்துவிட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். இதை பார்த்த அவருடைய சீடர் அபிஷேகத்திற்கு கோயிலுக்கு செல்லவில்லை, அபிஷேகமும் செய்யவில்லை, புனித நீரை கழுதைக்கு போய் தந்துவிட்டீர்கள் என கோபத்தோடு கேட்டார் அவரது சீடர்கள். இறைவனுக்கு எத்தனையோ பேர் அபிஷேகம் செய்கிறார்கள், ஆனால் இந்த கழுதைக்கு நீர் தர என்னை மட்டும் அனுப்பி வைத்திருக்கிறார் கடவுள். அவரது ஆணையை நான் நிறைவேற்றிவிட்டேன். அவர் சந்தோஷம் அடைந்து விட்டார், அதுவே எனக்கு போதும், பொறுமையாக சொன்னார் ஞானி சீடர்களிடம். அதாவது இங்கே என்ன கூறப்படுதுன்னா, பக்தி என்பது முதல்ல உதவி தேவைப்படுவர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் முதல்ல நம்ம செய்யணும். அப்புறம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் இது செய்கிறதுனா கூட பிறகு கூட செய்யலாம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதாவது மனித தொண்டு அதாவது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மக்கள் தொண்டு செய்து கொண்டே மகேசனுக்கு தொண்டு ஆற்றாமல் இருக்கக்கூடாது. இரண்டையும் நாம் செய்ய வேண்டும். ஆனால் எதுக்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த சந்தர்ப்பத்தில் எது முதல்ல செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சில காரியங்கள் நடக்கும்போது எது முக்கியமான வேலை முதலிலே அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதன்படி நடப்பது தான் தர்மம். நன்றி, வணக்கம்.